மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடைய நிகரான சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, ஏன் அமளி, என்ன பிரச்சனை? மாநிலங்களவையில் கடும் அமளியானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பூஜ்ய நேரத்தினுடைய அந்த விவாதம் என்பது நடைபெற்று வந்த நிலையில் 4 பாஜக எம்பிக்கள் கர்நாடகாவினுடைய அந்த ஸ்டாம்ப் பற்றி முறைகேடுகள் பற்றி பேசுவதற்கான நோட்டீஸை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அதனை பேச முதலில் தற்பொழுது மாநிலங்களுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி வழங்கிய நிலையில் பட்டியலிடப்படாத நபர்களுக்கான ஒரு அனுமதியை வழங்கியதை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் அனைவருமே கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்தார்கள். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த உறுப்பினருமான ப. சிதம்பரம் எழுந்து பட்டியலிடப்படாத விவகாரங்களை எவ்வாறு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியும், அந்த கோரிக்கைகளை முன்வைக்க கூடாது என்ற ஒரு கடும் எதிர்ப்பை முன்வைத்ததை அடுத்து கடும் அமளியானது ஏற்பட்டது. அந்த அமளியை தொடர்ந்து 4 பாஜக எம்பிக்களுடைய அந்த கோரிக்கைகளையும் தற்பொழுது நிராகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மாநிலங்களவையுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் தள்ளப்பட்டார். அதனை அடுத்து அந்த 4 நோட்டீஸ்களுமே விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது அவர் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி கட்சி சார்ந்த எம்பிக்கள் அனைவருமே எழுந்து நின்று கடுமையான ஒரு கோஷங்களை எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக தற்போது 4 பாஜக எம்பிக்களுடைய அந்த கர்நாடகா முறைகேடுகள் குறித்த அந்த ஒரு நோட்டீஸ்கள் என்பது கொள்ளப்படாது என்ற ஒரு அறிவிப்பை ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ளார். தகவலுக்கு நன்றி சுசித்ரா.